பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க கோபி கண்ணு முழிச்ச உடனே வீட்ல இருக்க எல்லாருமே பார்த்து முடிச்சிட்ட பிறகு கடைசியா எழில் வந்துட்டு பார்க்க போறாரு. எழில் பார்க்கும்போது தான் எழில் கிட்ட வந்துட்டு கோபி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு எழில்ல கேட்கிறாரு. "எழில் அப்பா மேல உனக்கு எதனா கோவமாடா? அப்பா பண்ணது எதனா மன்னிச்சிடுறா. நான் பண்ணது தப்பு தான். தயவு செய்து மன்னிச்சிடு எழில்" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு எழில்ட்ட கேட்கவும், இங்க உடனே எழில் வந்துட்டு, "இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? உடம்பு நல்லா இருக்கா?" அப்படிங்கிற மாரி எழில் வந்துட்டு கோபிட்ட கேட்கிறாரு. அது கோபிய வந்துட்டு, ஓகேடா இப்போ. இப்ப நல்லா தான் இருக்கேன். அம்மா எங்க? பாக்கியா எங்க?" அப்படி கேட்கும்போது தான், எழில் சொல்லிட்டு இருக்காரு. "இல்லப்பா காலையில வந்துட்டு அம்மா உங்கள பார்த்துட்டு போனாங்கல்ல, அதோட வரல. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இப்ப தான் கிளம்பி போனாங்க வீட்டுக்கு." அப்படிங்கிற மாரி எழில் வந்துட்டு கோபிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது கோபி வந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், எழில் வந்துட்டு, "சரிப்பா நான் வெளியில வெயிட் பண்றேன். பாட்டி இப்ப வந்துருவாங்க. அவன் வந்தோனே உங்கள பார்த்து சொல்றான்." அப்படிங்கிற மாரி எழில் அங்கருந்து சொல்லிட்டு கிளம்பும்போது இங்க கோபி வந்துட்டு எழில்ட்ட சொல்றாரு. "எழில் அப்பா மேல இருக்க கோவத்தெல்லாம் அந்த படத்த வந்து பண்ணாம விட்டாதடா. அந்த படம் வந்து நீ பண்ணு. அத நான் கஷ்டப்பட்டு நான் உனக்கு வாய்ப்பு குடுத்த வாய்ப்பு அது. நீ அத விட்டுறாத. என் மேல கோவத்தலாம் அங்க காமிக்காத." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கோபி கடைசியா கேட்கிறாரு. "எழில் நான் கடைசியா பாக்கிய ஒரே வாட்டி பார்க்கணும். பாக்கியாவ பார்த்து பேசணும்டா. அது நீ ஏதாவது ஹெல்ப் பண்றா?" அப்படிங்கிற மாரி இங்க படுத்துட்டு இருக்கும்போதே கோபி வந்துட்டு எழில்ட்ட கேட்கிறாரு. அது எழிலே வந்துட்டு, "எதுக்குப்பா? இப்ப எதுக்கு அம்மாவ பார்க்கணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லடா அம்மாகிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் எனக்கு. மனசு விட்டு பேசணும். அப்பதான் எனக்கு ஓரளவுக்கு மனசுல இருக்கிற குழப்பம்லாம் வந்துட்டு தீரும்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், அதுக்கப்புறம் எழில் வந்துட்டு, "சரிப்பா நான் அம்மாகிட்ட சொல்றேன். அவங்கள வர சொல்றேன். அவங்கள வர சொல்லிட்டு உங்கள பார்க்க சொல்றேன்." அப்படி சொல்லிட்டு எழில் அங்கருந்து கிளம்பி போயிறாரு. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அங்க வீட்ல வந்துட்டு ஈஸ்வரியும், பாக்கியாவும் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "பாக்கியா உனக்கு வந்து எந்த உரிமையும் இல்ல. ராதிகா வந்துட்டு கோபி பார்க்கணுன்ட்டு. ஆனா எனக்கு உரிமை இருக்கு. அவன் வந்து என் பையன். அவனுக்கு வந்துட்டு யார் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த ராதிகாலாம் ஒண்ணும் பார்க்க வேணாம். நீ அவளுக்கு ஆதரவா போய் நிக்காத எப்பயுமே. நீ வராத குறுக்கல." அப்படிங்கிற மாரி என் பாக்கியா கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. "அது எப்படி அத்த நான் வராம இருக்க முடியும்? அவங்க என் வாழ்க்கையில இருந்தவங்க. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க வாழ்க்கைய நான் அப்படி ஆக விட மாட்டேன். கண்டிப்பா வந்துட்டு யாரையும் கஷ்டப்படுத்த விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "அது உன்னோட வச்சுக்க பாக்கியா. நீ வந்து இதுல தலையிடாத." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியாக்கு வந்துட்டு எழில் கால் பண்றாரு. எழில் கால் பண்ணி இங்க பாக்கியா கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. சொல்லி, "என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி பாக்கியா கேட்கவும், "இல்லம்மா நான் அப்பாவ பார்க்க போனேன் உள்ள ஐசியூக்கு. அப்ப அவர் படுத்திருந்தாரு. நான் பேசினேன். அவரு உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாரும்மா. உன்கிட்ட ஏதோ பேசணுமா அவரு மனசு விட்டு. அது என்ட்ட சொல்ல சொன்னாரு. நீ அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துரும்மா. போயிட்டு அவர் என்ன ஏது பார்த்துட்டு வந்துரு." அப்படிங்கிற மாரி எழில் இங்க பாக்கியாக்கு கால் பண்ணி சொல்றாரு. அது பாக்கியா வந்துட்டு ஒரு மாரி தயக்கத்திலே வந்துட்டு, அப்படியே எழில், "நான் போயே ஆகணுமா?" அப்படி கேட்கும்போது, "இல்லம்மா நீ போயிட்டு வா. அவர் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. நீ எதுக்கும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துறா." அப்படிங்கிற மாரி எழில் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "சரி நான் போயிட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு கால வச்சுறாரு. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல சோபால உட்காந்த ஈஸ்வரி கேட்கறாங்க, "யார் எழிலா?" அப்படி கேட்கும்போது, "என்ன சொன்னா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்கவும், இந்த பக்கம் பாக்கியா சொல்றாங்க, "உங்க பையன் என்ன பார்க்கணுமா? வர சொல்றாரு. ஏதோ என்ட்ட சொல்லணுமா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வர்ட்ட சொல்றாங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "அதுக்கு என்ன அவன் பார்க்கணுன்றான். இப்ப நீ போய் பாரு. இந்த டைம்லயும் வந்துட்டு அவன பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அடாவடியா இருக்காத. இப்ப அவனுக்கு உடம்பு சரியில்ல. என்னன்னு போய் கேட்டு வா பாக்கியா." அப்படி சொல்லிட்டு ஈஸ்வரியா வந்துட்டு பாக்கியாவ அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியாவும் வீட்லருந்து கிளம்பி, இங்க கோபி பார்க்கறதுக்காக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துர்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கோபி இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு இங்க பாக்கியா உள்ள போறாங்க. உள்ள போகும்போது தான் இங்க கோபி வந்து படுத்துட்டு இருக்காரு கண்ண மூடிட்டு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "கோபி, கோபி" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி கண்ண தொறந்து, "வந்துட்டியா பாக்கியா? நான் உன்ன தான் எதிர்பார்த்திருந்தேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுதான் கூப்பிட்டேன்." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. "சொல்லுங்க என்ன விஷயம்? எழில் கால் பண்ணான். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாம். என்ன விஷயம் சொல்லுங்க சீக்கிரம்." அப்படிங்கிற மாரி பாக்கியா கேட்கறாங்க. அது கோபி வந்துட்டு, "ஏன் பாக்கியா என்கிட்ட நின்னு பேச விட மாட்டியா நீ? கொஞ்சம் ஃப்ரீயா தானே இருக்க. என்ட்ட கொஞ்சம் பேசு." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ஒரு மாரி அக்கறையா பேசுற மாரி பாக்கியாட்ட பேசுறாரு. இதெல்லாம் கேட்கும்போது பாக்கியாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு மாரி தயக்கத்துல நிக்கிறாங்க. "சொல்லுங்க என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்றாரு, "நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் பாக்கியா. இதுக்கு மேல யாரோட வாழ்க்கையும் நான் விளையாடக்கூடாது. அது மட்டும் இல்லாம எல்லாரையும் விட்டு போய் தான் நான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், "என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல." அப்படிங்கிற மாரி பாக்கியா கேட்கறாங்க. "இல்ல நான் ராதிகாவ விட்டு பிரிஞ்சு தான் இருக்கிறேன். நான் இது மாரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாரி இல்ல. என்னால தான் எல்லாருக்கும் கஷ்டம். நான் ராதிகாவ விட்டு பிரிஞ்சுட்டு நான் தனியா போயிடுறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும். நான் இருக்கிறதால எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. நான் இதுக்கு மேல யார் வீட்லயும் வரவே மாட்டேன்.
நான் ஏன் தூரமா போயிறேன் அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பாக்கியா வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம, இந்த டைம்ல நம்ம ராதிகாவுக்கு தான் ஆதரவு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா ராதிகாவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. ராதிகாவோட வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. அவங்க உங்கள நம்பி வந்திருக்காங்க. நீங்க அவள விட்டுலாம் போக வேணாம். நீங்க அவங்க கூடயே சேர்ந்து இருங்க. நீங்க என்ன விஷயம் சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுங்க. பேசினா தான் எல்லாமே தீர்வு கிடைக்கும். நீங்க இப்படிலாம் பண்ண வேணாம். நீங்க அவங்க ஃபேமிலியோட ஒண்ணா இருங்க. சந்தோஷமா இருந்தா சரிதான். அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், இந்த பக்கம் கோபி வந்துட்டு, "இதுதான் பாக்கியா நீ இந்த மாரிக்கு உன்ன நான் விட்டு வந்தேன் பாத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு வாழ்க்கையில. ஆனா நான் திருப்பி அத பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொன்னத இங்க கோபி புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, "சரி பாக்கியா, இது விஷயமா தான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு எனக்கு. நான் இது யார்ட்ட சொல்லணும்னு தெரியல. நான் இந்த விஷயத்த கண்டிப்பா ராதிகா கிட்ட சொன்னேன் அப்படின்னா, ராதிகாவுக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதுதான் உன்ன கூப்பிட்டு சொன்னேன். நீ இத பத்தி ராதிகா கிட்ட எதுவும் சொல்லிக்காத பாக்கியா. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சரியாயிட்ட பிறகு நான் வந்துட்ட பிறகு இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி, இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட சொல்லிறாரு. அதுக்கு பாக்கியாவும் வந்துட்டு, "சரிங்க. நீங்க எது பண்ணாலும் தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாதீங்க. சரியான முடிவா ராதிகாவுக்கு ஆதரவா இருங்க. அவங்க நல்லவங்க தான்." அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாவுக்கு ஆதரவா இங்க பாக்கியா கோபிட்ட பேசிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க.